எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க வந்த தொண்டரை அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினதை தொடர்ந்து மேடைக்கே அந்த தொண்டரை கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வரப்போற மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சார கூட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டு வருது. இதுல அதிமுக சார்பில் ஆரணியில கழக பொதுச் செயலாளருடைய பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு. இந்த பிரச்சாரத்துல கலந்துக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய வருகைக்காக அங்க திரளான மக்கள் கூட்டம் இருந்தது. இந்த நிலையில தொண்டர் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சேர்ந்து புகைப்படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் அவர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பிரச்சாரம் முடிஞ்சு கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் வேலையா அந்த தொண்டரை கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுனதோட பலரையும் நிகழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா 2 டிக்கெட்னா என்ன பண்ணுங்க. இந்த காஸ்டியூமு கெட்டப்பை பார்த்ததுக்கு அப்புறமா எந்த படத்துக்குன்னு எப்படிங்க கேட்க தோணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆகி தமிழ் மலையாளம்னு பட்டைய கலப்பின படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். குணா கொகை, கொடைக்கானல், கண்மணி அன்போடு பாட்டு, கமல் சார் நடிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் அதனால் அந்த படம் இங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இப்போது இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 குட்டி பசங்க ஒரு ரீலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரியான் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் இந்த ரீலை போஸ்ட் பண்ண அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தியேட்டருக்கு போயிட்டு படத்துக்கு 2 டிக்கெட்டு அப்படின்னு கேட்கும்போது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவரும் கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை பார்த்ததும் தெரிஞ்சிடும் என்ன படத்துக்கு வந்திருக்காங்கன்னு. மஞ்சுமல் பாய்ஸில் அவங்க போட்ட கெட்டப்பை அப்படியே இவங்களும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க.